நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் உதவிக்காக கிணற்றில் உள்ளே காத்திருந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பின் விளிம்பில் இருந்து அல்லாவின் உதவி வரும் என்று உறுதியான நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திமிங்கிலத்தின் வயிற்றிலிருந்து அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாவின் உதவி நாடி காத்திருந்தார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்களிலிருந்து நிவாரணம் வேண்டி அல்லாவின் உதவியை நாடி பல வருடங்கள் காத்திருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு வரும் ஆபத்திலிருந்து தப்பிக்கும் வழியை எதிர்பார்த்து அல்லாவின் உதவிக்காக காத்திருந்தார்கள். அதுபோல அல்லாஹ் ஒவ்வொரு தாமதத்திற்கும் பிறகு ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்று நபிமார்களைப் போல் உறுதியான நம்பிக்கையுடன் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், சிரமத்திற்கு பின் இலகுவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நிச்சயமாக அல்லாவே எங்களுக்கு போதுமானவன். ஆமீன்.